ஐயா வணக்கம். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்குமே அதிமுக பயந்துட்டு தோல்வியை தழுவிடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கணும்? திமுக தன் முதுகில் உள்ள அழுக்கை திரும்பி பார்க்க வேண்டும். புதுக்கோட்டை தேர்தலை அவர்கள் புறக்கணிக்கவில்லையா? அச்சத்தின் காரணமாகவா புறக்கணித்தார்கள்? ஆர்கே நகர் தேர்தலை அவர்கள் புறக்கணிக்கவில்லையா? திமுக அச்சத்தின் காரணமாகவா புறக்கணித்தார்கள்? எனவே ஒரு அடிப்படை இல்லாத கருத்துக்களை எல்லாம் கூறுவது அரசியல் நாகரிகம் இல்லை. உதாரணமாக, நாங்கள் அம்மா காலத்திலேயே 18/8/2009 நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த தேர்தலில் 5 தொகுதியில் நாங்கள் தேர்தலை புறக்கணித்தோம். அம்மா தெளிவுபட காரணங்களை சொன்னார்கள். திமுக அவை நின்ற தொகுதியில் இளையான்குடியை நாங்கள் புறக்கணித்தோம், கம்பத்தை புறக்கணித்தோம், தொண்டாமுத்தூரை புறக்கணித்தோம், பர்கூரை புறக்கணித்தோம், ஸ்ரீவைகுண்டத்தையும் நாங்கள் புறக்கணித்தோம். காரணம் என்ன என்பதை அம்மா தெளிவுபட சொன்னார்கள். இடைத்தேர்தலை ஆளுங்கட்சி நிற்கிறது. ஆளுங்கட்சியோ அராஜகத்துக்கு சொந்தமான கட்சி. அராஜகம் என்றால் திமுக, திமுக என்றால் அராஜகம் என்ற பெயரை அகில இந்திய அளவிலே எடுத்திருக்கின்ற வன்முறை இயக்கம்தான் இந்த திமுக. ரவுடிகளை ஏவிவிட்டு பூத் கேப்சர் பண்ணுவதிலே அவர்களுக்கு திமுகவுக்கு நிகராக இந்திய துணைக்கண்டத்திலே யாருமே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தலில் நடந்த அட்டூழியங்களை எல்லாம் நீங்கள் மீடியாக்கள், உங்கள் பழைய பத்திரிகைகளை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பூத் கேப்சரிங்கை பண்ணி அதிமுக வேட்பாளர்களை அடித்து உதைத்து விரட்டிவிட்டு அதிகாரிகளை கையிலே போட்டுவிட்டு ஜனநாயக படுகொலையை இந்த உள்ளாட்சி தேர்தலை செய்து நாட்டையே ஒரு அச்ச நிலைக்கு கொண்டு சென்றது ஜனநாயகத்தை திமுக என்பது மக்களுக்கு தெரியும். ரவுடிகளை ஏவி விடுவார்கள். பூத்தில் அந்த அதிகாரிகள் எல்லாம் தங்களுடைய அளவு கடந்த பணம் படத்தார். 15 ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சி கட்டிலில் இருந்தபோது அவர்களுடைய ஒரே பணி தங்களை வளர்ப்பது, தங்கள் குடும்பத்தை வளர்ப்பது. திரு கருணாநிதி அவர்களுடைய பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை அகில இந்திய, ஏன் ஆசிய கண்டத்திலே பெரிய குபேர குடும்பங்களாக வளர்ப்பது என்பதற்குத்தான் டெல்லியிலே உட்கார்ந்திருந்தார்கள் 15 ஆண்டு காலம். ஏகப்பட்ட பணம். அந்த பணத்தை எல்லாம் அள்ளி வீசி ரவுடிகளை தேர்தலில் பயன்படுத்தினார்கள். அதிகாரிகளை எல்லாம் மிரட்டினார்கள். ஏன்? காவல்துறைக்கு வாய்க்கு பூட்டு போட்டு கையை கட்டி போட்டு செயல்படாத நிலையை உருவாக்கிய ஒரே அரசியல் கட்சி தேர்தல் நேரத்திலே திமுக என்று அகில இந்திய பத்திரிகைகளெல்லாம் எழுதவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு வன்முறை இயக்கம். தற்போது நடந்த ஈரோட்டு தேர்தலை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். ஈரோடு என்றாலே, அந்த கொங்கு நாட்டு சீமையினுடைய ஒரு முக்கிய நகரமான ஈரோடு என்றாலே இரட்டை இலையினுடைய கோட்டை, எம்ஜிஆரின் கோட்டை, அம்மாவின் கோட்டை, எடப்பாடியாரினுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே எப்படியும் தங்களுடைய வாழ்வீச்சை காட்ட வேண்டும் என்று பணத்தை தண்ணி போல அள்ளி இறைத்தார்கள். ரவுடித்தனத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். பட்டிகளை ஆங்காங்கு கொட்டாயிங்க ஷெட்டுங்களை 100 கணக்கில் போட்டாங்க. அந்த ஷெட்டில் பொதுமக்களை கொண்டு போய் அடைத்து வைத்தார்கள். வெத்தலையில் பணத்தை கொடுத்து சத்தியம் வாங்கி அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு வாங்கினாங்க. அவங்க எங்கேயுமே போக முடியலை. நாங்கள் எங்களது எடப்பாடியார் பேசிய அற்புதமான அந்த தேர்தல் பிரச்சார பேச்சுக்களை கூட கேட்க முடியாத அளவிற்கு பட்டியலை அவர்களை அடைத்து வைத்து, அந்த கொட்டாயிலை அடைத்து வைத்து போலிங் பூத்து கொண்டு போய் வேறு யாருமே அங்கே வர முடியாத அளவிற்கு அட்டூழியங்களை செய்தார். அப்படிப்பட்ட கொடுமை நடக்கும் அல்லவா? தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது திமுக ஆட்சி காலத்திலே. எனவே தான் விக்கிரவாண்டி எங்களுக்கு செல்வாக்கான பகுதி. அதிகப்படியான வாக்குகளை 6000 சொச்ச ஓட்டில் தான் நாங்கள் சென்ற தேர்தலில் அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம்.
ஆனாலும் கூட அதை தலைகீழாக மாற்றக்கூடிய வன்முறையினுடைய கதாநாயகர்களாக இருக்கின்றவர்கள் திமுககாரர்கள் கொள்ளையடித்த பணத்தை அள்ளி வீசி வன்முறையை கட்டவிழ்த்து வைத்து தேர்தல் ஆணையத்தை கூட நிலைதடுமாற வைத்து அவர்களையும் செயல்படாத நிலைக்கு தள்ளி செயல்பட்டவர்கள் கடந்த காலத்திலே திமுகவினர். இந்த காரணங்களால் எங்களுக்கு செல்வாக்கான பகுதி என்ற போதிலும் கூட ஜனநாயக படுகொலையை தொடர்ந்து செய்து வருகிற திமுகவுக்கு இடைத்தேர்தலிலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை புகட்டுவதற்காக நாங்கள் இந்த இடைத்தேர்தலிலே நிற்கவில்லை. ப. சிதம்பரம் சொல்றாரு, பாஜகவோட மேலிட உத்தரவின் காரணமாக தான் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கல, பாமகவை ஜெயிக்க வைக்க அதிமுக இந்த மாதிரியான இடைத்தேர்தல் புறக்கணிப்பு. அதிமுகவுக்கு பரம எதிரியாக தற்போது இருப்பது பிஜேபி. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், பிஜேபி குபேரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் தெரியும், அம்பானிக்கும் தெரியும், அதே போல் அந்த குரூப்பை சேர்ந்த அத்தனை பேருக்குமே தெரியும். அவ்வளவு பரம எதிரிகளாக இருக்கு. காரணம் உங்களுக்கு தெரியும், பிஜேபி தமிழ் மொழிக்கு எதிரானது, தமிழ் இனத்துக்கு எதிரானது. ஈழத்தமிழர்கள் பிரச்சனை எப்போதே முடிஞ்சிருக்க வேணும், ஆனால் முடியலை. காரணம் பிஜேபி ஆட்டி படைப்பது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்னுடைய தலையாய கொள்கை, பேசுகிற குழந்தை கன்னியாகுமரியில் பிறந்தாலும் காஷ்மீரில் பிறந்தாலும் அந்த பேச்சிலே அம்மானு கூப்பிடக்கூடாது, மாதாஜி என்று கூப்பிட வேணும், அப்பானு கூப்பிடக்கூடாது, பித்தாஜி என்று கூப்பிட வேண்டும் என்ற நிலையை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்று எல்லா மொழிகளையும் அழித்து விட வேண்டும், தமிழ் மொழியை இருக்கிற இடம் தெரியாமல் செய்து விட வேண்டும். இப்படி ஒரு சூழ்ச்சியோடு செயல்படுகிற பிஜேபியோடு நாங்கள் எப்படி உறவு வைத்துக்கொள்வோம்? இதுதான் எங்கள் உறவு பிரிஞ்சதுக்கு காரணம். தமிழுக்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ் இனத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், உலகத்தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவிலே பொறுப்புக்கு வந்தபோது மோடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறுகிய எண்ணத்துக்கு சொந்தக்காரர், எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான சிந்தனைக்கு சொந்தக்காரர் என்பது தமிழன் ஒருவன் ஒரிசாவிலே முதலமைச்சராக வரலாமா என்று கேட்டாரே, அவர் பாரத பிரதமராக இருப்பதற்கு தகுதி உள்ளவரா? இந்த நாட்டை வழிநடத்தி செல்வதிலே அவர் வல்லவரா? எத்தகைய ஒரு பிற்போக்கு சக்தியாக இருக்கிறார். இது போன்ற காரணங்களால் தமிழ்நாட்டுக்காக, தமிழினத்தினுடைய பாதுகாப்புக்காக, தமிழ் மொழியின் பாதுகாப்புக்காக, நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக பிஜேபி ஆட்சியிலே நாங்கள் பார்ட்னராக இருந்தோம் இல்லைன்னு சொல்ல. என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு உதவி செய்யவே இல்லை. கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் நிதியுதவியை டிவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் எங்களுக்கு தரல, சிக்கலிலே தத்தளிக்க விட்டார்கள். காவேரி பிரச்சனை உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது. என்ன உத்தரவு போட்டது? 175 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு மேண்டேட்டரிலி தர வேண்டும் என்ற உத்தரவு. இன்டர்நேஷ்னல் அந்த வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டின் அடிப்படையிலே ரைப்பேரியன் ஸ்டேட் என்று எந்த மாநிலத்துக்கு கடலில் சென்று கலக்கக்கூடிய அளவுக்கு நதிநீர் வருகிறதோ அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை, அதை தந்தாக வேண்டும். 175 டிஎம்சி தண்ணியை தர வேண்டும், மைய அரசு அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தம்பி நீங்கள் மாலை முரசு நிறுவரே நெறியாளரே, உச்சநீதிமன்றம் உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை சொன்னார், நீங்கள் அது ஈடேற்றவில்லை என்றால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். மோடி நிறைவேற்றலை, தமிழ்நாட்டுக்கு 175 டிஎம்சி தண்ணியை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி, மைய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி, ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்பு ஆணையத்தின் மூலமாக தர வேண்டும் என்று சொன்ன போதிலும் கூட மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதற்காக, தமிழ் மக்களை வஞ்சிப்பதற்காக, தமிழினத்தினுடைய எதிரியாக இருக்கிற காரணத்தால் அதை எங்களுக்கு கொடுக்கல. அதனால தான் பிஜேபிக்கும் எங்களுக்கு நிரந்தரமாக உறவு முறிந்தது என்று எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 2 கோடி தொண்டர்களினுடைய பாதுகாவலர் பொன்மனச்செம்மல் பொன்மனச்செல்வி அம்மா அவர்கள் வழியிலே நல்லாட்சி, தூயாட்சி, கரைவிடாத கரங்களை உடைய ஆட்சியை நடத்தி மக்களின் செல்வாக்கை பெற்று 66 67 எம்எல்ஏக்களை இந்த பணபலமிக்க திமுகவை எதிர்த்து இமயமலையை போன்று பணத்தை கொட்டி குவித்து வைத்திருக்கிற அந்த திமுகவை எதிர்த்து அவங்க ரவுடித்தனத்தை எல்லாத்தையும் எதிர்த்து நாங்கள் அவ்வளோ சீட்டை பிடிச்சிருக்கிறோம்னா அது எடப்பாடியாருக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி கல்ட் ஆஃப் ஹானரபிள் EPS who is the opposition leader today in Tamil Nadu.
அந்த அளவுக்கு தனிநபர் செல்வாக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், டிவியில் பார்க்குறீங்க, நீங்கள் தான் போட மாட்டீங்க உங்கள் பத்திரிகையில். 1 மணி நேரம் பேசுவார், புள்ளி விவரத்தை அள்ளி அள்ளி வீசுவார். 10 லட்சம் கோடி 30,000 252 ரூபானா துண்டுச்சீட்டை வச்சுக்கிட்டு திரு ஸ்டாலின் மாதிரி படிக்கிறது கிடையாது. அவரை பார்த்துருப்பீங்க. மனசுலேயே எல்லாம் நிலைநிறுத்தி அளவு கடந்த ஞாபக சக்தியுடைய ஒரு அற்புத மனிதர் எடப்பாடியார், செயல் வீரர். எனவே மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள், தொண்டர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள். வரும் இந்த 2026 நடக்க இருக்கிற தேர்தலிலே அப்சொல்யூட் மெஜாரிட்டி வாங்கி நாங்கள் வெற்றிக்கணியை கட்டாயமாக பெறுவோம். எடப்பாடியார் பெற்று தருவார். தமிழை காப்பார், தமிழ் நாட்டை காப்பார். இப்போ ஓஎஸ் கார்டன்லேருந்து புதுசாக ஒரு குரல் எழுதியிருக்கு, என்ட்ரி அதிமுகவில் என்னுடைய என்ட்ரி தொடங்கிவிட்டதுன்னு சசிகலா சொல்கிறாங்க. இது அதிமுக தொண்டர்கள் ஒரு குழப்பம் நிலைக்கு கொண்டு போகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவில் உறுப்பினரே இல்லை, கட்சியிலேயே இல்லை. பொன்மனச்செல்வி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் போயஸ் கார்டன் அம்மா வீட்டில் இருந்து விரட்டப்பட்டவர் தான் சசிகலா. இது நாட்டுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். குடும்பத்தோடு விரட்டப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர் இந்த இயக்கத்துக்கும் தொடர்பில்லை, கட்சியிலும் அவர் எந்த உறுப்பினரும் இல்லை. அவர் பின்னால் தொண்டர்களும் இல்லை, மக்களும் இல்லை. அவருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமும் இல்லை. காங்கிரஸுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்றாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது பாஜகவோட உத்தரவு, அதனாலதான் பாமகவுக்கு உதவி செய்யும் வகையில அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறார். நீங்கள் அனுபவம் உள்ள ஒரு நிருபர், நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாண்புமிகு சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கெட்டிக்காரர், சிறந்த பொருளாதார நிபுணர், எனக்கு நல்ல நண்பர். ஆனால் அவர் அப்படி கேட்டிருக்க மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார் என்றே நான் கருதுகிறேன். காரணம், மக்கள் சந்தேகிப்பார்கள். எப்படி பிஜேபியில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கிற ரகசியம் சிதம்பரத்துக்கு போனால் சிதம்பரத்துக்கும் பிஜேபிக்கு அந்தரங்க உறவு இருக்கோ, கள்ளக்காதல் இருக்கோ அப்படின்னு மக்கள் நினைப்பார்களே என்ற அச்சத்தின் காரணமாக சிதம்பரம் அப்படியெல்லாம் பேச மாட்டார். சரி,